தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம முகலாய் சிக்கன் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன பொருள் தேவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிக்கன் வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தண்ணி, மிளகாத்தூள் நான் 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கலருக்காக வேண்டியதான். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். மிளகாத்தூள் நான் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகம் பண்ண கம்மி பண்ண செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டினதுக்கப்புறமா 25லேருந்து 30 நிமிஷம் வரையில் இது நல்லா ஊறட்டும். இது ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஆனியன் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம், தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிட்டு அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரையிலும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்ல கலர் மாறிக்கிச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. இது செய்கிறது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு அதிகம் டைம் எடுத்துக்காது. அதே எண்ணெயிலேயே நெய் 1 ஸ்பூன் உருக்கிக்கோங்க. நெய் உருக்கினதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா மசாலாவில், அந்த சிக்கன் பீசஸை ஒன்று உள்ளே சேர்த்துக்கோங்க. ஈரப்பசையாக இருக்கிறனால மேலே தெறிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக செய்யுங்க. அவ்வளோதான், எல்லா பீஸையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிற வரையில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன் பீஸ் சேர்க்கையில் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதே போல் எண்ணெயில் நல்லா குக்காகி வரணும் சிக்கனு. இதுலேயே நல்ல 3/4 பாகம் வரையில் நல்லா குக் ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எண்ணெயில் பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் 3/4 பாகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி, 2 பாதாம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோடு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் காரம் நான் குறைவாக சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. இது 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ணவும் கம்மி பண்ணவும் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சிக்கனை லைட்டாக பரட்டி விட்டுருங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஜாரில் நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கிறது போல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒருக்க நல்லா கலந்துட்டு அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். நம்ம சிக்கனோட ஏற்கனவே தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் பார்த்துட்டு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சோம் இல்லைங்களா ஆனியன், அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, கீரைலாம் எதுவுமே போடலை, அப்படியே முழுசாக தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இலை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி வேறு ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தயக்கீரை தான். இது சேர்த்தணும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனில் மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த உப்பே கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஓரங்களில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக நம்மளோட முகலாய் சிக்கன் தயாராகிருச்சு.
மேலே வாசனைக்கு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து இட்லிக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இட்லிக்கும் சப்பாத்திக்கும் இது ரொம்ப ரொம்ப டக்கராக இருந்தது, பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்டே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.